Taste the Daily. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் ஆணி திருமஞ்சன நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. நிகழ்வை முன்னிட்டு நடராஜர் சமேத சிவகாமி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் மற்றும் அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து நடராஜர் சமேத சிவகாமி அம்மன் திருமஞ்சன கோபுரம் வழியாக பக்தர்களுக்கு காட்சியளித்து பின்னர் மாட வீதி உலா நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் ஆணி திருமஞ்சனத்தை ஒட்டி நடராஜருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது. கோயிலில் ஸ்ரீ நடராஜர் மற்றும் சிவகாம சுந்தரி அம்பாளுக்கு தேன், பால் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் சுவாமி கோயிலில் இருந்து புறப்பட்டு வீதி உலா சென்றார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் கல்லூரி சாலையில் உள்ள ஐயப்பன் கோவிலில் கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மங்கள வாத்தியங்கள் முழங்க புனித நீர் கலசங்களை கொண்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபாடு நடத்தினர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயிலில் கொடியேற்றத்துடன் ஆணி தெப்ப உற்சவ விழா தொடங்கியது. தங்க கிரீட அலங்காரத்தில் ராஜகோபால சுவாமி கொடிமரம் அருகே எழுந்துருளிய நிலையில் அலங்கரிக்கப்பட்ட கொடிமரத்தில் வேத மந்திரங்கள் முழங்க கருடன் படம் பொறிக்கப்பட்ட கொடி ஏற்றி வைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வரும் 10ஆம் தேதி தெப்பக்குளத்தில் ஆணி தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு 2ஆம் நாள் யாகசாலை பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக திகழும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் வரும் 7ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெறவுள்ளது. இதனை முன்னிட்டு 2ஆம் நாளாக யாகசாலையில் ஆச்சாரிய விசேஷ சந்தி பூஜை நடைபெற்றது. இதனை அடுத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தருமபுரி மாவட்டம் புலிக்கரை ஏரிக்கரையில் உள்ள மொட்டையப்பன் கோயிலில் குடமுழக்கு விழா விமரிசையாக நடைபெற்றது. விழாவையொட்டி கோயிலின் முன்பு யாகசாலை அமைத்து 108 கலசங்கள் வைத்து பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரால் கோயில் கலசங்களுக்கு ஆராதனை நடைபெற்றது. வேத மந்திரங்கள் முழங்க நடைபெற்ற குடமுழக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.